ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க உடம்புல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒண்ணு உங்க வீட்டு பின்னாடி வந்து விழுகுது. அது என்ன அப்படின்னு சொல்லி போய் பாக்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கையே அப்படி வந்து தலைகீழா மாறுது, உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரியாயிருது. ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். வானத்துல இருந்து திடீர்னு எரிக்கல் ஒண்ணு விழுந்ததன் காரணமா பல அதிசயங்கள் நடக்குது. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயும் சில FBI ஏஜென்ட் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு தரிசு நிலை மாதிரி இருக்கக்கூடிய தனியா வசிச்சு வரக்கூடிய ஒரு ஹவுஸை தான் பார்க்க வந்திருக்காங்க. அங்க அவங்கள ஒரு வயசான பாட்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா என்னுடைய ஹஸ்பண்ட் பேசின வார்த்தையை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்வை தெரியாது இல்லையா, நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்னதெல்லாமும் உண்மைதான், ஆனா அது போய் இல்ல, எனக்கு புரியல. அதாவது இந்த தாத்தாவுக்கு பார்வை தெரியல தான், அது உண்மைதான், ஆனா இப்ப திடீர்னு பார்வை வந்துருச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அது மட்டும் இல்லாம சொன்னதே சொல்லிட்டு இருக்காப்ல, பார்வை இல்லாதவனுக்கு திடீர்னு பார்வை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுடைய கஷ்டம் தீர போதுப்பா அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. ஏன்னா என் புருஷனுக்கு வந்து கண்ணு தெரிஞ்சிருச்சுல, அதனால அப்படின்றாங்க. இது எதனால ஆயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கணிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஆபீசர் கேட்கும்போது அதுக்கு இந்த பாட்டி வந்து சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு நாள் வந்து நாங்க தனியா இருந்தோம், அப்ப திடீர்னு வந்து வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து டமார்னு விழுகிற சவுண்ட் கேட்டுச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா என் ஹஸ்பண்ட் போய் பார்க்க போனாரு, ஆனா அவர் அதுக்கப்புறம் லேட்டா தான் வந்தாரு. எங்க அந்த இடத்த வந்து காமிங்க அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்த கூட்டிட்டு போய் காமிக்க போறாங்க இந்த பாட்டி. ஆக்சுவலா அந்த இடத்த வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, ஆனா இருக்கிற ஒரு பெரிய குழிய பார்த்தா ஏதோ ஒரு மிகப்பெரிய வால் நட்சத்திரமோ எரி நட்சத்திரமோ எரிக்குள்ள விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு இந்த FBI ஏஜென்ட் வந்து சொல்றாரு. தலைவரே, இங்க வந்து யாரோ ஒருத்தன் தான் இங்க விழுந்து அந்த எரிக்கலை வந்து தூக்கிட்டு போயிருக்கானுங்க, நாம இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் வந்து பேசுறாரு. மேபி அந்த எரிக்கலோட பவரின் காரணமா கூட இந்த வயசான பெருசுக்கு பார்வை வந்திருக்கும். இந்த ஐன்ஸ்டீன் மண்டையில ஆப்பிள் திடீர்னு விழுந்தோடனே அறிவு விழுதுல, ஈர்ப்பு விதி அறிவு, அதே மாதிரி இந்த எரிக்கல் விழுந்த உடனேயும் இந்த பெருசுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் சூப்பரான ஒரு மெக்கானிக்கை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்காப்ல. ஏன்னா இவர் கூட அவருடைய வைஃப் இல்ல, ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய கல்லறையில உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், திரும்ப வரமாட்டியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் தன்னந்தனியா. எவ்வளவு கொடுமையான விஷயம். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோவும். ஒரு கேரேஜ்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கான், அதுதான் அவனுடைய வேலையும். நிறைய பிரச்சனை, பொண்டாட்டி வேற கூட இல்ல, நிம்மதி போச்சு. அவ இருந்த வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன், அவ போனதுக்கு அப்புறமா என் நிம்மதியே போச்சு அப்படின்னு இன்ஷால ஒரு தாத்தா சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவோட நிலைமையும். அதனால வேலை பார்க்குற இடத்துலயும் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா என்ன நடக்கும்? ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. இவ்வளவு நாள் அவங்களுக்கு நம்ம நாய் படாத பாடுபட்டு நாயா வேலை பார்த்திருப்போம், அதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஒரு 10 நாள் நல்லா வேலை பார்க்கலன்னா போதும், தூக்குடா அவனை ஃபயர் பண்றா அப்படின்னு சொல்லி தூக்கிடுவானுங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவையும் தூக்கிடுறானுங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான், கெஞ்சி பாக்குறான், எனக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாக்குறான். கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டான் அந்த பாஸ். காது நல்லா தானே கேக்குது, காது கேட்காத மாதிரியே உட்காந்துருக்கா பாருங்க. அவ்வளவுதான் இடத்த காலி ஒண்ணுவோம், இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஜாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரான். ஜாக் கேட்கிறான், உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல இடத்துல எனக்கு வேலை பாக்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான், டேய் எனக்கே வேலை போச்சுடா, ஏன்டா இப்படி சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு நான் அட்வைஸ் பண்றேன், முடிஞ்சா ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து வேலை செஞ்சிரு, இல்லைன்னா சுயமா தொழில் பண்ணிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு பாருக்கு போறான். அது என்னடா எல்லாருமே சோகமா இருந்த பாருக்கு போறீங்க, எனக்கு அது சுத்தமாவே புரியல. ஆக்சுவலா இந்த டைம்ல தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது டிவில போயிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ பாக்குறான். பக்கத்துல இருந்தவன் சொல்றான், என்னடா இவங்க தேவையில்லாம போர் பண்றேன், பால் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ஒப்பீனியனை, இந்த போர்லாம் வேஸ்ட், ஒண்ணுக்காகாதவனுங்க பண்ற வேலை அப்படி இப்படின்னு பேசவும் நம்மளுக்கு காண்டாயிருது. ஏன்னா நம்ம தலைவன் ஹீரோ வந்து முன்னாடி வந்து யுத்தத்துல ஒரு போர் வீரனா இருந்திருப்பான். இதை கேட்டு காண்டாகி அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோ. ஹே, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஏன் கூட உங்களுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த ஜாக்கும் இருக்கு, அவனையும் போட்டு பொலப்பொலன்னு பொழந்துட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பாக்குறான். ஒன்னும் ஆகல, படமே ஓடல. ஜாக் அடி வாங்கிட்டு இருக்கான், அதை போய் தடுக்க ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோவுக்கும் பல்பு தான். ஆனா இந்த ஜாக்கு அடி வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுடைய கால்ல இருந்து அந்த பிராஸ்தட்டிக்ஸ் வந்து வெளியில வந்துருச்சு. அதாவது இவனுக்கு கால் வந்து நிஜமான கால் கிடையாது, ஒட்டுக்கால். அதை பார்த்து அவனுங்க வந்து பயந்து போய் ஓடி போயிடுறானுங்க. இல்லனா அவனுங்க இவனுங்களை போட்டு குமரி விட்டுருப்பானுங்க. ஒரு காலத்துல வார்ல இருந்தவன் வார்ல இருக்கும்போது அப்பதான் இவனுக்கு வந்து காலும் போயிருக்கும். எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது பொண்ணு ஆனி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா இன்னைக்கு அந்த பொண்ணோட பர்த்டே. அதை கூட நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. அதெல்லாம் அந்த பொண்ணு மறந்துட்டு, என்னப்பா இப்படி எல்லாம் அடி வாங்கி வந்துட்டு இருக்கீங்க, முகமெல்லாம் காயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது மட்டும் இல்லாம அப்படியே வந்து அந்த மருந்துக்கெல்லாம் காயம் போட்டுக்கிட்டு தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து சொல்றா, எப்பா எல்லாமே போச்சுப்பா, என்ன இந்த மாதிரி காலேஜ் விட்டே தூக்கிட்டானுங்கப்பா, நம்ம ஃபீஸ் கட்டி 2 மாசம் ஆச்சுல, அதனாலதான். ஆக்சுவலா ஒரு
உடம்பலையால எவ்வளவு வழியை தான் தாங்க முடியும்? வேலை போச்சு, செய்யற வேலை பிடிக்குமான்னு முத தெரியல, அப்படியே பிடிக்காத வேலையா இருந்தாலும் அதை செஞ்சுதான் ஆகணும். அப்படி செஞ்சுட்டு இருக்க அந்த ஒரு வேலையும் போச்சு. இப்ப கையில காசு இல்ல, பொண்ணை பேர படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய லைஃப் இப்ப வந்து என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வேற. குற்ற உணர்ச்சி தாங்கல நம்ம ஹீரோவுக்கு. தன்னைத்தானே பிளேம் பண்ணிக்கிறான். நம்ம வந்து ரொம்ப கேவலமான ஒரு தகப்பேன், பிள்ளை பத்துக்கிறதுக்கு ஒரு அறிகுறியே இல்லாத, உனக்கெல்லாம் எதுக்குடா புள்ள அப்படின்னு சொல்லி கேட்பானுங்கல்ல, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே வந்து திட்டிக்கிறான். கடுப்பாயிட்டு தான் காரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பாருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த டைம்ல தான் அந்த எரிக்கல், இங்க ஓப்பனிங் சீன்ல பேசணும்ல, அந்த எரிக்கல் இப்ப விழுக போகுது. அது வானத்துல விழுகிறது இவனோட கண்ணுக்கு அப்படியே பிரைட்டா, பயங்கர பிரைட்டா இருக்கு. இவனால காரை கண்ட்ரோல் பண்ண முடியல. திடீர்னு இவ்வளவு வெளிச்சம் வந்தனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாயிடுறான். இவனுடைய கார் கரப்பாம்பூச்சி மாதிரி இப்ப படுத்து கிடக்கு. இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல ஒரு சீன் ஒண்ணு வரும்ல, காருக்குள்ள டமிர் டிமிர் டிமிர் டும் 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 அப்படின்னு சொல்லி அடிச்சு கீழே விழுந்து ரத்தம் எல்லாம் தெரிக்குமே, அந்த மாதிரி இவனுக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்குது. அவ்வளவு வழியிலையும் அவ்வளவு காயத்திலையும் தூக்கி விட ஆளே இல்ல அப்படின்னாலும் நான் எந்திரிச்சு வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காரை விட்டு ரொம்ப மெதுவா பொறுமையா முடியாம வழியோட கதறிக்கிட்டே அப்படியே வெளியில வரான். எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனேவும் அந்த பிரகாசமான ஒளி அதை பாக்குறான். அதுதான் அந்த எரிக்கல். அது பக்கத்திலேயே வந்து இவனுடைய ஒய்ஃப் வந்து நின்று இருக்க மாதிரி இருக்கு. அதாவது ஒய்ஃப் இறந்துட்டா, ஆனா இறந்து போன ஒய்ஃபோட நிழல் இருக்கிற மாதிரி தெரியுது, ஷேடோ. அப்படியே அதை பாக்குறான். வழியோட அந்த பக்கமா அப்படியே நடந்து போறான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்றாங்க. இந்த பொண்ணு ஆனிக்கு வந்து தன்னுடைய அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த பொண்ணுக்கு தான் அப்பானா பிடிக்காது? நேத்து நைட் வெளியே போனவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கால் பண்ணி பாக்குறா, கால் ரீச் ஆகல. நாள் முழுக்க வெயிட் பண்ணி பார்த்தா படம் ஓடுற மாதிரி தெரியல, ஃபிளாப் ஆகவும். வேற வழி இல்லாததுனால இவளே களத்துல இறங்கி தேட ஆரம்பிக்கிறா தன்னுடைய அப்பே வந்து எங்க இருக்கான் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு இடத்துக்கு போய் செக் பண்ணி பாக்குறா. ஆனா அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோ வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி களைச்சு போய் வந்த நம்ம ஆனி பொண்ணு ஈவினிங் டைம்ல யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கும் போது வழியில நம்ம ஹீரோவோட காரை பாக்குறா. ஏன்னா நேத்து நைட் வந்து கிராஷ் ஆச்சு இல்லையா, அது அந்த நிலைமையில அந்த இடத்துல உடஞ்சு கிடக்கு. உடனடியா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா கீழே இறங்கி போறா. தன்னுடைய அப்பாவை வந்து தேட ஆரம்பிக்கிறா. காரோட நிலைமையை பார்த்து அழுதுட்டே இருக்கா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனா அப்பாவை காணோம். மேபி பக்கத்துல எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஆன் பண்ணும்போது அந்த லைட்ல நம்ம ஹீரோ நிக்கிறான். அவனுக்கு எதுவுமே ஆகல. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே தெரியல. ஃபுல்லா சரியாயிட்டான். இப்போ என்ன ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறமா ஆனியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறா. டாக்டர் விட்டு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்தது. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு வந்து 2 கிட்னி, மனுஷங்க எல்லாருக்குமே 2 கிட்னி தான். அதுல ஒரு கிட்னியை தான் ஒய்ஃபுக்கு வந்து கொடுத்திருப்பான் பாஸ்ட்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கும், அதுக்காக பொண்டாட்டிக்காக கொடுத்திருப்பான். ஆனா இப்ப வந்து 2 கிட்னியுமே இருக்கு. ஆனா அவனோட உடம்புல ஒரு கிட்னி தான் இருந்துச்சு. அடடே என்ன ஒரு ஆச்சரியம். மறுபடியும் என்னதான் நம்ம ஹீரோ வந்து தான் பொண்டாட்டிக்காக கிட்னியே வந்து கொடுத்தாலும் அந்த கிட்னி வந்து அவங்களுடைய உடம்புல ஏத்துக்கிடாதனாலதான் அவங்க வந்து இறந்தே போயிருப்பாங்க. இதுதான் இரு உயிர் ஒரு உயிர் ஆனதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களோ. ஆனா நம்ம ஆனி பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு. அது எப்படிடா இல்லாத கிட்னி எப்படிடா வந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டா நம்ம ஹீரோ. அப்ப வந்து பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த எரிக்கல் விழுந்துச்சு இல்லையா, அந்த கிராஷ் ஆன இடத்தை நோக்கி நம்ம ஹீரோ வந்து போயிருப்பான். போனவன் அந்த எரிக்கல் கிட்டேயே போய் மயங்கி விழுந்துட்டான். விழுந்ததுக்கு அப்புறமா அந்த எரிக்கலுக்குள்ள இருந்து எப்படி மரத்துக்குள்ள இருந்து வேரெல்லாம் வரும், அந்த மாதிரி ஒரு மாதிரி வேறு மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ஹீரோவோட கையை அப்படியே வந்து சூழ்ந்துக்கிறது. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஹாலுசினேஷன் வருது. பொண்டாட்டி வாரா கனவுல இந்த மாதிரி அந்த மெட்டியார எப்படியாச்சும் யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்ற மாதிரி தெரியுது. நம்மளுடைய பொண்ணை வந்து காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, நீ தான் வந்து அவளை பாத்துக்கணும், அவளை பாத்துக்க வேற யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இந்த வைஃப் சொல்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்லா யோசிச்சு பாரு, ஈரானுக்கு நடுவுல வார் வந்து வரப்போகுது, நியூக்ளியர் த்ரெட் இருக்கு, நீ அவளை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு வந்து இந்த எரிக்கல் ரொம்ப முக்கியம். உன்னை எப்படி இந்த எரிக்கல் காப்பாத்துச்சோ கண்டிப்பா நம்மளுடைய பொண்ணையும் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து ஐடியா கொடுத்துட்டு போறா நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி. சோ அடுத்த நாளையவும் அந்த எரிக்கலை எடுத்துட்டு வந்து சேஃப்டி பண்ணணும் யாரும் பாக்குறதுக்கு முன்னாடியே அப்படின்றதுனால மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் இருப்பாங்களே, இந்த டிசபிள் பீப்புள் எல்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஷெல்டருக்கு போறான். அங்க போனதுக்கு அப்புறமா அங்க இந்த ஜாக் இருக்கான். ஹே ஜாக் வந்து எனக்காக ஒரு வேலை ஒண்ணு இருக்கு, அதை நீ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அந்த எரிக்கலும் கிடக்கு. அந்த எரிக்கலுக்கு பக்கத்துல நல்லா காஞ்சு போய் கிடக்கக்கூடிய புல்லு கூட முளைக்காத ஒரு இடத்துல அந்த எரிக்கல் விழுந்ததுனால அது பக்கத்திலேயே வந்து அப்படியே புல்லு முளைச்சிருக்கு. புதுசா வந்து தாவரங்கள் வளர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ரவுப்பன் எடுத்துட்டு வந்து கயத்தை கட்டி அந்த எரிக்கலை ட்ரக்ல ஏத்திக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு போயிடுறாங்க.
சொல்லிடுறாங்க. இந்த ஜாக் வந்து நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப வந்து அவனுக்கு உடம்புல வந்து பயங்கரமா வலிக்குது. என்னடா இவ்வளவு வலி வலிக்குது அப்படின்னு சொல்லி வலியை தாங்க முடியல. ஆக்சுவலா இந்த காலுக்கு ஜாக்குக்கு கால் கிடையாது, ஆர்டிபிஷியலா தான் லெக் வச்சிருப்பான். ஆனா அந்த கால் வந்து இப்ப வளர ஆரம்பிக்குது. அந்த எரிக்கலை தூக்கி வச்சிருக்கும் போது இந்த ஜாக் வந்து கான்டாக்டோட இருந்திருப்பான் அந்த ஆப்ஜெக்டோட. சோ அதன் காரணமா தான் இவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிக்குது. என்ன ஆச்சரியம், இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிடைச்சிச்சுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை பேரோட பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. ஆக்சுவலா இப்பதான் இவனுங்களுக்கு வந்து நல்லா புரியுது. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாடி பார்ட்டை வேணாலும் இந்த ஒரு எரிக்கலின் மூலமா குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அந்த பெருசுக்கு கண்ணு வந்த மாதிரியும், நம்ம ஹீரோக்கு கிட்னி முளைச்ச மாதிரியும், இந்த ஜாக்குக்கு கால் முளைக்கிற மாதிரியும், இப்ப ஜாக்குக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லா வந்து கால் வளர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் ரத்தம் வந்துட்டு இருக்கு, வலிக்குது, தாங்க முடியல அவனால. நம்ம ஹீரோ அவனுடைய பொண்ணுகிட்டையும் வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஜாக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாம நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூக்கிட்டு வந்து அவனுடைய நம்ம ஹீரோவோட ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்கதான் அந்த எரிக்கல்லும் இருக்கு. அது பார்க்க அப்படியே வந்து க்ளோ ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சொல்றான், எனக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த எரிக்கல் தான் சொல்லுச்சு. அதுவும் என் வைஃப் மூலமா, இறந்து போன வைஃப் வந்து பேசுற மாதிரி சொல்லுச்சு. அதன்படியே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இந்த ஆப்ஜெக்டோட மகிமையின் காரணமா இந்த ஜாக் இருக்கான் இல்லையா, அவனுடைய கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து ஃபுல்லா சரியாக ஆரம்பிக்குது. ஆனியோட கையிலயும் வந்து அந்த வேர் வந்து சுத்த ஆரம்பிக்குது. இந்த ஆனி பொண்ணு அப்படியே மயங்கி போட்டு விழுந்துடுறான். ஆக்சுவலா இந்த எரிக்கலுக்கு இப்ப வந்து ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இதை ஹீட் பண்ணி ஆகணும். ஹீட் பண்ணாதான் அவனுடைய எனர்ஜி இருக்கும். சோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவனுக்கு வந்து கால் முழுசா வளர்ந்துருச்சு. இவனால நல்லா நடக்க முடியுது. அப்படியே இந்த அவதார படத்துல புதுசா கால் முளைக்கவும் அந்த இன்னொரு உடம்பு கிடைக்கவும் அந்த ஹீரோ வந்து எப்படி துள்ளி குதிப்பான், அதே மாதிரி தான் இவனும் நல்லா நடந்து பாக்குறான், ஓடி பாக்குறான், தவி பாக்குறான், காலை புடிச்சு பாக்குறான், காலை அசைச்சு பாக்குறான். ஏய் இது நம்ம கால் தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு வந்து அப்பப்ப ஒரு மாதிரி இல்யூஷன்லாம் வரும். வந்ததுக்கு அப்புறமா ஒய்ஃப் சொல்ற மாதிரி இருக்கும், இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தானா வரும். ஆக்சுவலா இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கட்டணும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஹீரோ அப்படியே வரைய ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு சூப்பரான மெக்கானிக் இல்லையா, டிசைன் சூப்பரா பண்ணுவான். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் இந்த மெட்டீரியலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. டிசைன் எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா அதுக்கு மெட்டீரியல் வாங்கணுமே, காசு வேணுமே. கதையெல்லாம் எழுதுறது ஈஸி தம்பி, படம் எடுக்கணும்னா காசு வேணுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. சும்மாவே நம்ம ஹீரோ கிட்ட வேலை வேற இல்ல, காசும் இல்ல, பொண்ணை படிக்க வைக்கவே காசு இல்லாத சிச்சுவேஷன்ல இருக்கான். பக்கத்துல டோனி அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாருக்கு கூட்டிட்டு போய் நல்லா குடிக்க வைக்கிறாங்க. அவனு நல்லா தொப்புன்னு குடிச்சிடறான். குடிச்சதுக்கு அப்புறமா மயங்கி விழுந்துறான். விழுந்ததுக்கு அப்புறமா அவனுடைய பேக்யார்டுக்கு போய் ஒரு மிகப்பெரிய இந்த காங்கிரீட் போடுவாங்க இல்லையா, அப்படியாப்பட்ட ஒரு சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த காங்கிரீட் மிஷினை வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிடறானுங்க. காங்கிரீட் மிக்சர் ஆட்டையை போட்டவனுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு ஃபேக்டரிக்குள்ள கொண்டு வந்து வச்சிடறானுங்க. இந்த பக்கமா அந்த FBI ஏஜென்ட்ஸ் வந்து இன்னும் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கிராஷ் ஆன அந்த ஒரு இடத்துல இருந்து இவங்களுக்கு சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதனுடைய சில பகுதி பொருட்கள் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த வாரத்துல ஏதாவது ஒரு சம்பவம், வினோதமான சம்பவம் எது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி லோக்கல் போலீஸ் ஆபீசரை அந்த FBI ஏஜென்ட் வந்து கேட்கும்போது, சார் இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தரை கேள்விப்பட்டேன், அவனுக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட், ஆனா அவனுக்கு வந்து எதுவுமே ஆகல, இத்தனைக்கும் கிட்னியை சட்டி சாப்பிடுற மாதிரி அவனுடைய உடம்புல புதுசா வளர்ந்துருக்காங்க சார். இப்பதான் இந்த ஏஜென்ட்ஸ்க்கு வந்து புரியுது, மேபி அவனுக்கும் அந்த எரிக்கலின் மூலமா சக்தி கிடைச்சிருக்கலாம், அவன் அதை ஆட்டையை கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எரிக்கலுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை பில்ட் பண்ணும்போது நிறைய வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வரும் இல்லையா, அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வெளியில வந்து கொளுத்தணும். ஆனா சும்மா கொளுத்துனா கண்டுபிடிச்சிருவானுங்க அப்படின்னு தன்னுடைய அம்மாவோட பழைய துணியெல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி வந்து எரிச்சிட்டு இருக்கா, கொளுத்திட்டு இருக்கா. அந்த டைம்ல ஒரு FBI ஏஜென்ட் வந்து வந்துடுறான். இந்த ஆணி பொண்ணை பிடிச்சிக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஃபோர்ஸ் பண்றான், உன்னுடைய அப்பா எங்க அப்படின்னு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா இவ உளறு இருப்பா, முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜாக் வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான். உள்ள ஸ்டோர் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோவும் வந்துடுறான். வந்தவன் வந்து அந்த எரிக்கலை பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப சாதாரணமா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, மேனாம் பேக்கணும் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா பேசுறான். ஒவ்வொரு இன்சிடென்ட்டா இந்த ஆபீசர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு தெரியாதவனுக்கு திடீர்னு கண்ணு வந்திருக்கு, உனக்கு அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா உனக்கு ஒண்ணுமே ஆகல, ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு தம்பி, நீ வந்து எங்க கிட்ட போய் சொல்ற அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பட்டமா தெரியுது. அது மட்டும் இல்லாம கிட்னி வந்திருக்கு உனக்கு புதுசா, என்ன கரெக்டா, உன் இடத்த நாங்க வந்து சர்ச் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஸ்டோர் ரூம் முழுக்க வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நல்லபடியா நம்ம ஹீரோ வந்து அந்த எம்டியான அந்த தனித்து விடப்பட்ட ஃபேக்டரிக்கு வந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாத்திருப்பான். அதனால உள்ள வந்து பார்த்தோன்னே இவனுங்களுக்கு வெடிப்பாயிருது. எம்டி ஸ்பேஸா இருக்கு, நல்லா தட்டை வந்து வலிச்சு நக்கி சாப்பிட்டு வச்ச மாதிரி இருக்கு. ஆனா அங்க கீழே வந்து ஏதோ ஒண்ணு தார் மாதிரி ஒழுகி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் தொட்டு பாக்குறான். ஆனா அந்த ஆப்ஜெக்ட் உருகி ஒழுகுனது தான் அது. என்னதான் இருந்தாலும் இந்த ஆபீசர்ஸ் யாருமே வந்து நம்ம ஹீரோவை நம்புற மாதிரி தெரியல. அதனால அவனை வந்து அப்படியே ஸ்பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கார் ஓட்டி போயிட்டு இருக்கான். அப்படியே அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு புத்திசாலி இல்லையா,
நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரடா அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர வச்சு ஒரு சந்துக்குள்ள காரன்னு பாட்டி ஃப்ரெண்டை ஓட்ட வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடறான். ஹீரோ தான் காரை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு போலீஸ்காரங்களும் பின்னாடியே வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த தனித்து விடப்பட்ட ஃபேக்டரியில தான் காமிக்கிறாங்க. இந்த ஆனி பொண்ணும் ஜாக்கும் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட FBI ஏஜென்ட் கிட்டே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து சொல்றான், இல்ல இல்ல என் வைஃப் வந்து சொன்னது உண்மையா தான் இருக்கும், நான் நம்புறேன், தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறு அப்படின்னு சொல்லி அர்ஜி பண்றான். இந்த ஜாக் இருக்கான் இல்லையா, அடுத்து வந்து இன்னொரு ஃப்ரெண்டை போய் பார்க்க போறான். பார்க்க போய் அவங்க கிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் பவர் வந்து எனக்கு வந்து அதன் மூலமா தான் என் கால் சரியாச்சு, உனக்கும் அதே மாதிரி நான் சரி பண்ண ட்ரை பண்றேன், தயவு செஞ்சு என் கூட வாடா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி பார்க்கறான். ஆனா இந்த ஜிம் வந்து சொல்றான், சரி நீ சரி பண்ணிடுவ, சரி பண்ண பின்னாடி எப்படியும் நியூக்ளியர் வேர் கண்டிப்பா வந்துரும், வந்ததுக்கு அப்புறம் நான் சாக தான் போறேன், அப்புறம் எதுக்கு சரி பண்ணிக்கிட்டு போய் வேலைய பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த டோனி அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு ஆட்டையை போட்டுருப்பானுங்க இல்லையா, அந்த டோனி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டா இந்த மாதிரி ஜாக்கும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து தான் அந்த மிகப்பெரிய அந்த மிஷினை ஆட்டையை போட்டானுங்க அப்படின்னு, இப்படி நம்மளை குடிக்க வச்சு கவுத்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடுப்பாயிடுறான். கடுப்பாகி தன்னுடைய காங்கிரீட் மிகப்பெரிய மிக்சரை தேடி ஆர்கோஸ் ஃபுல்லா தேடுறான், காணோம். அடுத்து அந்த நம்ம ஹீரோவோட இடத்துல போய் பார்க்கற, அங்கேயும் இல்ல. வச்சிருந்தா எங்க வச்சிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சவன் அந்த மிகப்பெரிய தனித்து விடப்பட்ட அந்த ஃபேக்டரிக்கே வந்துடுறான். அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த எரி நட்சத்திரத்துக்காக அந்த மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்னு பில்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பாகி கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிக்க அவனுங்க ரெண்டு பேருக்கும் இடையில கை கலப்பு வந்துருது. ஆனா தெரியாத நம்ம இந்த ஒரு சண்டையில அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த காங்கிரீட்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஹாலுசினேஷன் வருது. தான் ஒய்ஃப் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான், என் லைஃப்ல நான் இது வரைக்கும் ஒரு வேஸ்டாலாம் இருந்திருக்கேன், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன், என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு ஆனியையும் அந்த ஜாக்கையும் வந்து நீ காப்பாத்தி ஆகணும், அவங்க வந்து உன்ன நம்பிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டார்க்னஸ்ல மறைஞ்சு போயிடுறான். இந்த பக்கமா FBI ஏஜென்ட் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஏமாத்தி தப்பிச்சு ஓடிட்டான் இல்லையா, கடுப்பாகி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த பொண்ணு ஆனியையும் ஜாக்கையும் ரெண்டு பேரும் ஹாஸ்டேஜா பிடிச்சு வைக்கிறாங்க. ஜாக்கை பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியில நம்ம ஹீரோ வந்து வந்துட்டான், உள்ள ஜாக்கை பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உள்ள இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்தி ஆகணும். அதனால நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய ஒய்ஃபோட க்ளோத் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வந்து அந்த பொண்ணு வந்து வச்சிருப்பா ஒரு சில சீனுக்கு முன்னாடி, அதை நம்ம ஹீரோ வந்து கொளுத்தி விட்டுறான். இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அந்த FBI ஏஜென்ட் எல்லாமே இந்த பக்கம் வர நம்ம ஹீரோ உள்ள போய் இவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்துறான். இந்த ஒரு பிளான் நல்லபடியா முடியுது, ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா உள்ள இருந்து அந்த FBI ஏஜென்ட் வந்து இந்த பொண்ணு ஆனியை அப்படியே வந்து சுட்டுறான், வயிற்றிலே சுட்டுட்டான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை, நீ சுட்டா சுட்டுட்டு போடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட தான் அந்த எரி நட்சத்திரம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நான் என் பொண்ணை காப்பாத்திடுவேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்ஜூர் ஆன தன்னுடைய டாக்டரை கூட்டிட்டு போய் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போயிடுறான். பின்னாடியே அந்த ஏஜென்ட்ஸும் வந்துடுறானுங்க. வந்தவனுங்க நம்ம ஹீரோட கையிலேயே சுட்டுறானுங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த ஹெட் தான் நம்ம ஹீரோட கையில சுட்டுருப்பான். இதை பார்த்து அந்த அவன் கூட அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், நான் இனிமே உன் பேச்சை கேட்க மாட்டேன், நீ வந்து சிவிலியன்ஸை வந்து இப்படி சுடுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு குழுவுக்கு நடுவுல மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. கடைசியில எல்லாருக்குமே புல்லட்டால வந்து பாதிப்பு வந்துருச்சு, எல்லாருக்குமே காயம். கடைசி நம்ம ஹீரோ உடம்புலயுமே புல்லட் பாஞ்சிருச்சு. ஆனா எப்படியாச்சும் தான் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த மிகப்பெரிய காங்கிரீட் மிக்சருக்குள்ள தன்னுடைய பொண்ணை வந்து கூட்டிட்டு போய் விட்டுறான். அதுக்குள்ள அந்த ஆப்ஜெக்டும் இருக்கு, உள்ள ஜாக்கும் இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவால உள்ள வர முடியல. அதுக்கு சாரி கேட்கறான், அதை அப்படியே வந்து பூட்டிடுறாங்க, சீல் பண்ணிடுறாங்க. அதே டைம்ல ஒரு மிகப்பெரிய லைட் ஒன்று, ஃபிளாஷ் லைட் ஒன்று வருது தூரத்துல இருந்து. அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருந்து அந்த மிக்சிங் வந்து ஒழுக ஆரம்பிக்குது, லிக்விட் எல்லாமே வர ஆரம்பிக்குது, ஃபுல்லா தண்ணி ஆக ஆரம்பிக்குது அந்த இடம் முழுக்க. வெளியில நியூக்ளியர் வெடிச்சிருச்சு, உள்ள ஹீட் தாங்க முடியாம லிக்விட் வழிய ஆரம்பிக்குது. இந்த மொத்த ஒழுக அமைப்பும் அழிய ஆரம்பிக்குது, இந்த ஒரு சிமெண்ட் காங்கிரீட் தவிர. அது மட்டும் இல்லாம வெளியில காமிக்கிறாங்க அந்த மிக்சர் முழுக்க அப்படியே வந்து துருப்பிடிச்சு போயிருச்சு. அடுத்த ஷாட்லயும் எக்கச்சக்கமான புல்லு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இதன் மூலமா என்ன இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னா, பல நூற்றாண்டுகள் வந்து கடந்து போயிருச்சு அப்படின்னு. இந்த ஒரு உலகத்திலேயும் இப்ப இந்த ரெண்டு பேர் மட்டுமே, ஜாக்கும் இந்த ஆனி பொண்ணு ரெண்டு பேர் மட்டும் தான் உயிரோடயே இருக்காங்க. மனித இனமே அழிந்து போகக்கூடிய நிலைமையில இருந்த ஆக்சுவலா இந்த ஒரு எரி நட்சத்திரம் வரல அப்படின்னா என்ன நடந்திருக்கும், கம்ப்ளீட்டா மனித இனமே அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா. ஆனா இப்படி ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு உயிர்களாச்சும் மீதம் இருக்கே, அந்த எரிக்கல் இருக்கிற சுத்தி இடத்தை சுத்தி மறுபடியும் வந்து உயிர்கள் உருவாக ஆரம்பிக்குது. நிறைய பொருட்கள் எல்லாமே வளர்ந்த மாதிரி ஃபைனல் ஷாட்ல வந்து காமிச்சிருப்பாங்க. சோ அழிஞ்சு போன பூமி மறுபடியும் வந்து மீண்டு வரும் அப்படின்னு சொல்லி நாம நம்பலாம். சோ இப்படியே இந்த இடத்துல இந்த படம் வந்து முடிய வருது. ஆக்சுவலா இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சில நேரம் நம்மள வந்து யோசிப்போம், நமக்கும் மீறின ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் ஏதோ ஒரு சக்தி, அது ஏலியனா கூட இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், அதுதான் இந்த மெட்டியார அனுப்புன மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்படியும் இல்லாம இந்த யூனிவர்ஸின் காரணமா கூட அது அப்படியே வந்து வந்துடலாம். எது எப்படியோ அடுத்து ஒரு தரமான படத்தை தேடி பிடிச்சு வந்து கொண்டு வரேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் மட்டும்தான். தேங்க்யூ so much.